மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் கூட தரம் 10 சித்திரக்கலை பாடத்திலே வெளிநாட்டு கலைஞர்கள், அதாவது மறுமலர்ச்சி கால, அதாவது ஐரோப்பிய மறுமலர்ச்சி கால ஓவியர்களை பற்றி பார்த்திருந்தோம். அதிலே மைக்கேல் ஏஞ்சலோ, லியோனார்டோ டா வின்சியை பற்றி பார்த்திருந்தோம் மாணவர்களே. இன்றைய தினம் ரபாயல் சல்சியோ என்ற ஒரு புகழ்பெற்ற மறுமலர்ச்சி கால ஓவியரை பற்றி பார்க்க போகின்றோம். இனி நாங்கள் அவரை பற்றி தெளிவாக பார்க்கலாம் மாணவர்களை. தொடர்ந்தும் அதற்கு முன்னாடி இந்த பாடத்தினுடைய தேர்ச்சி மற்றும் தேர்ச்சி மட்டங்கள் கற்றுப்பவர்களை பார்ப்போம். தேர்ச்சியானது சமய பண்பாட்டு அம்சங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு தெரிவு செய்யப்பட்ட கலைஞர்களின் கலைப்படைப்புகள், சமகால கற்புல கலைப்படைப்புகள் மற்றும் பொதுசன தொடர்பூடகங்கள் மூலம் இனங்கண்ட கலை அம்சங்களை விமர்சன ரீதியில் கிரகித்து அவற்றின் இயல்புகளை சுய படைப்பாக்கத்துக்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சி அமைந்திருக்கிறது மாணவர்களே. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் தேர்ச்சி மட்டமானது தெரிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு கலைஞர்களின் கலைப்படைப்புகளை நயப்பார். இதில் நாங்கள் லியோனார்டோ டா வின்சியை பற்றியும் மைக்கேல் ஏஞ்சலோ பற்றியும் மேலவே பார்த்து விட்டோம். இனி மிகுதியாக நாங்கள் பார்க்க போவது ரபாயல் சல்சியோ. கற்றற்பேரனை பார்ப்போம் மாணவர்களே. ரபாயல் சல்சியோ கலைஞரின் ஓவியங்களை குறிப்பிடுவார். அதாவது ரபாயல் சல்சியோ என்ற அந்த கலைஞருடைய ஓவியங்களை குறிப்பிடுவார் என்றவாறாக முதலாவது கற்றற்பேர் அமைந்திருக்கின்றது. அடுத்த ரபாயல் சல்சியோ கலைஞரின் ஓவியங்கள் மற்றும் அவருடைய தகவல்கள் பற்றி, ஓவியங்கள் பற்றி திரட்டுவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது. அவர் தமது ஓவியங்களுக்காக பயன்படுத்திய வர்ணங்கள், பின்னணி தரை காட்சிகளை தேடி அறிவார். அதாவது ரபாயல் சல்சியோ அவர்கள் தனது ஓவியங்களுக்காக பயன்படுத்திய வர்ணங்கள் மற்றும் பின்னணி தரை காட்சிகளை பற்றி தேடி அறிவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது மாணவர்களே. தமது அடுத்த புதிய ஆக்க பாணிக்கு அடிப்படையாக அமைந்த நுட்ப முறைகளை விவரிப்பார். அதாவது ரபாயல் சல்சியோ அவருடைய ஆக்கப்பாணிகள் எங்களுடைய புதிய ஆக்கப்பாணிக்கு நுட்ப முறைக்கு எவ்வாறு உபயோகப்பட்டிருக்கிறது என்பதையும் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்த ரபாயல் சல்சியோவின் படைப்புகளில் உள்ள கலை அம்சங்கள், அவருடைய ஓவியங்களோ சிற்பங்களோ அனைத்திலும் இருக்கின்ற ஒரு தனித்துவமான கலை அம்சங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே. ரபாயல் சல்சியோ அவர்கள் தொடர்பாக அல்லது அவருடைய ஓவியங்கள் சிற்பங்கள் தொடர்பாக வினவப்படுகின்ற வினாக்கள் பற்றி பார்க்கலாம் மாணவர்களே. அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ரபாயல் சல்சியோவின் ஆக்கங்களை நன்கு அவதானியுங்கள். அதாவது ரபாயல் சல்சியோ அவர்கள் பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் ஒன்றினை தருகின்றவாறான ஒரு வினா இதில் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறான வினாக்கள் தொடுக்கப்படுவதில்லை என்று ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அடுத்த பின்வரும் கருத்துக்களின் கீழ் கலைஞர் ஆக்கங்களை பற்றி கணிப்பீடு செய்கின்றவாறு இருக்கின்றது. அடுத்த இவருடைய ஓவியங்கள், அதாவது இவருடைய ஓவியங்கள் இருக்கின்ற கருப்பொருள், கலைப்பாங்கு, செல்வாக்கு, நுட்பமுறை, கலை அம்சங்கள், அதாவது இவருடைய ஓவியங்களின் பொதுவான கருப்பொருட்கள் என்ன என்பதை நீங்கள் இதனூடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த கலைப்பாங்கு, இவருடைய ஓவியங்களில் இருக்கின்ற கலைப்பாங்கு. அடுத்து இவருடைய ஓவியங்கள் எந்த செல்வாக்கினை பின்பற்றி, எந்த செல்வாக்கினுடைய தாக்கம் இந்த இவருடைய ஓவியங்களில் படைப்பாக்கங்கள் இருக்கின்றது என்பதையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அடுத்த நுட்பமுறை, இவருடைய ஓவியம் அல்லது படைப்பாக்கமானது எந்த நுட்பமுறையை பின்பற்றி உருவாக்கப்பட்டிருக்கின்ற போன்ற விடயங்களை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கலை அம்சங்கள், கலை அம்சங்கள் என்றாலே ஏற்கனவே நாங்கள் கற்றிருக்கின்றோம். அந்த உருவங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, வர்ணங்கள் எவ்வாறு தீட்டப்பட்டிருக்கிறது, அடுத்தது தளம் எவ்வாறு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, முழு தளமும் சிறப்பான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா, அடுத்தது பாவ உணர்ச்சி வெளிப்பாடு, அன்பு, கருணை, சாந்தம், வலிமை போன்ற பண்புகள் சிறப்பான முறையில் காண்பிக்கப்பட்டிருக்கிறதா போன்ற விடயங்கள் தான் இதிலே உள்ளடங்கும். தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. ரபாயல் சல்சியோ என்பவர் மறுமலர்ச்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு புகழ் பூத்த ஒரு ஓவிய கலைஞராக இருக்கின்றார். இவர் உச்ச மறுமலர்ச்சி காலத்தில் உலகளாவிய ரீதியில் ஒரு ஓவியக்கலைக்கு பெரும்பணியாற்றி ஒரு ஓவிய கலைஞராக இருக்கின்றார். அதாவது மறுமலர்ச்சி காலத்தின் உச்ச மறுமலர்ச்சி காலம், அதாவது மறுமலர்ச்சியானது ஒரு உச்ச நிலையை அடைந்த கால பகுதியில் தான் இவர் ஒரு சிறப்பான ஒரு ஓவிய கலைஞராக திகழ்ந்து வந்திருக்கின்றார். இனி அவருடைய ஓவியங்களில் ஒன்றான எதென்ஸ் பள்ளி, ஸ்கூல் ஆஃப் எதென்ஸ் என்ற இந்த ஓவியத்தை பற்றி பார்க்கலாமானவர்களே. இதுவும் பலராலும் பேசப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு ஓவியமாக இருக்கின்றது. அதை பற்றி இதில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த ஓவியத்தின் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா,
இந்த ஓவியத்திலே பல்வேறு அறிஞர்கள் தான் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் இதிலே கற்றுக்கொண்டு செல்லும் போது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இவர் 1483ஆம் ஆண்டு ஓர்பினோ எனும் இடத்தில் பிறக்கின்றார். அதாவது ரபாயின் சல்சியோ என்ற இந்த மறுமலர்ச்சி கால ஐரோப்பிய ஓவிய கலைஞரானவர் 1483ஆம் ஆண்டு ஓர்பினோ என்ற இடத்துல பிறக்கின்றார். ஏதென்ஸ் நகர பள்ளி என்ற ஓவியத்தை இவர் எங்கே வரைகின்றார் என்றால் ஸ்டென்சா டெலா சிக்னா நசுரா. அதாவது ரபாயின் சல்சியோ அவர்கள் இந்த ஓவியத்தை எங்க வரைஞ்சிருக்காருண்டா ஏதென்ஸ் நகர பள்ளி என்ற இந்த ஓவியத்தை ஸ்டென்சா டெலா சிக்னா நசுரா என்ற கட்டிடத்துல இந்த ஓவியத்தை வரைந்திருக்கின்றார். இந்த ஓவியத்திலே காட்டப்பட்டிருக்கின்ற கட்ட நிர்மாணமானது ரபாயில் சல்சியோ கலைஞர் திறமையையும் உள்ளுணர்வையும் வெளிப்படுத்துகின்றது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதாவது இந்த ஏதென்ஸ் பள்ளி என்ற ஓவியமானது ஒரு சிறப்பான முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற ஓவியமாக இருக்கின்றது. அதாவது மாணவர்களே, இதிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த ஓவியத்திலே காட்டப்பட்டிருக்கின்ற கட்டண நிர்மாணமானது ரபாயில் சல்சியோ கலைஞற்ற திறமையையும் உள்ளுணர்வையும் வெளிப்படுத்துகின்றது என்று அந்த ஆய்வாளர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கணும். தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ஓவியத்திலே இருக்கின்ற முக்கியமான தத்துவ ஞானிகள், இதிலே அறிஞர்கள் தத்துவ ஞானிகள் இதில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே இதில் கூறப்பட்டிருக்கிறது யார் என்றால் அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, பைதகரஸ். இவர்களும் இதிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் இதிலே கூறப்படுகிறது மாணவர்களே. தத்துவம் பற்றி விவாதிக்கும் ஒரு காட்சி என அதை பற்றி ஆய்வு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதாவது அரிஸ்டோட்டில், பிளேட்டோ, பைதகரஸ். அதாவது இந்த மூன்று பேருமே ஒரு தத்துவ ஞானிகள் தான். இந்த தத்துவ ஞானிகள் மூவரும் இணைந்து அந்த ஏதென்ஸ் பள்ளி என்ற அந்த இடத்திலே இருந்து ஒரு விவாதத்தில் ஈடுபட்டிருப்பதை போலான ஒரு காட்சி தான் இந்த ஓவியத்தின் கருப்பொருளாக அமைந்திருக்கின்றது என்று கூறப்படுகிறது மாணவர்களே. அதுவேதான் ரபாயில் சல்சியோ என்ற இந்த ஓவிய கலைஞரால் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பை நோக்கும் போது, அதாவது இந்த ஓவியத்தின் ஒருங்கிணைப்பை பார்த்தீர்களானால் ஏதென்ஸ் நகர பள்ளியை சித்தரிக்கும் ஓவியம் உன்னத நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சரியா? அதாவது இந்த ஓவியத்தின் ஒருங்கிணைப்பை பார்த்தீங்கன்னா ஏதென்ஸ் நகர பள்ளியை சித்தரிக்கிற முறையில் ஒரு உன்னதமான முறையில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. கண்களை கவரக்கூடிய வர்ணங்கள் இந்த ஓவியத்தில் அதிகமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. கபில வர்ணத்தின் வெவ்வேறு தன்மை, இருளான மஞ்சள் வர்ணத்தின் வெவ்வேறு தன்மை, வெள்ளை வர்ணங்கள் உபயோகம் இந்த ஓவியத்திலே காணலாம். அதாவது கண்ணை கவரக்கூடிய வர்ண பிரயோகம் தான் இந்த ஓவியத்தில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் கபில வர்ணத்தின் வெவ்வேறு தன்மை, மஞ்சள் வர்ணத்தின் வெவ்வேறு தன்மை, அடுத்த வெள்ளை வர்ணம் என்பன இதில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருப்பது இந்த ஓவியத்தை நீங்கள் அவதானிப்பதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தொடர்ந்தும் வகுப்பினை அவதானித்துக் கொண்டிருங்கள் மாணவர்களே. இனி தொடர்ந்தும் பார்க்கலாம். இவருடைய ஓவிய படைப்பான புல்வெளியில் மடோனா. புல்வெளியில் மடோனா என்ற இந்த ஓவிய படைப்பினை பற்றி நாங்கள் இனி தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் மாணவர்களே. அதாவது ரபாயில் சல்சியோ என்ற படைப்புகளில் முக்கியமான கருப்பொருளாக காணப்படுவதுதான் மடோனா. அதாவது மடோனா ஓவியமாகும். இது கன்னிமரியாளையும் இயேசு பாலகனையும் சித்தரிக்கும் படைப்புகளாக இருக்கின்றது. கன்னிமரியாளையும் இயேசு பாலகனையும் சித்தரிக்கின்ற படைப்புகளாகத்தான் இந்த புல்வெளியில் மடோனா என்ற இந்த ஓவியம் இருக்கின்றது. இது மறுமலர்ச்சி கால ஏனைய கலைஞர்கின்ற மடோனோ ஓவியங்களை விட ரபாயலால் சித்தரிக்கப்பட்ட இந்த மடோனோ ஓவியங்கள் சிறப்பான படைப்புகளாக கருதப்படுகின்றது. அதாவது மறுமலர்ச்சி கால ஓவியர்கள் பலர் இந்த மடோனோ ஓவியங்கள் என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள். எனினும் இந்த ரபாயில் சல்சியோ என்ற இந்த ஓவியரினால் வரையப்பட்டிருக்கின்ற இந்த புல்வெளியில் மடோனா என்ற ஓவியமானது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஓவியம் என்று கூறப்படுகிறது மாணவர்களே. இந்த ஓவியங்கள் எதனை ஊடகமாக கொண்டு வரையப்பட்டிருக்கிறது என்றால் எண்ணெய் வர்ணத்தை ஊடகமாக கொண்டு கேன்வஸ் துணி மீது இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகிறது. இவற்றை நீங்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும், குறித்து வைத்திருங்கள் மாணவர்களே. முக்கோண மாதிரி ஒன்றின் மீது உணர்வு வழிபாட்டுடன் உருவங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளமை இந்த ஓவியங்கண்ட சிறப்பியல்புகளில் ஒன்றாகும். அதாவது இந்த ஓவியமானது முக்கோண மாதிரி ஒன்றுக்குள்ள இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் அந்த புல்வெளியில் மடோனா என்ற இந்த ஓவியமானது ஒரு உணர்வு வழிபாட்டோட சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இதிலே தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அடுத்து இந்த முப்பரிமாண இயல்புகளை காட்டுமாறு வர்ணங்கள்
பிரயோகிக்கப்பட்டுள்ளமையும் ஒளிவட்டம் காட்டப்படாமையும் இந்த படைப்பினது மேலும் சில இயல்புகளாக கொள்ளப்படுகிறது. அதாவது இந்த ஓவியத்தில் முப்பரிமாணத்தை காட்டுறதுக்கு வர்ணங்களை சிறப்பான முறையில் ஓவிய கலைஞர் பிரயோகித்திருக்கிறார். அதோட இந்த ஓவியத்தில் ஒளிவட்டம் காண்பிக்கப்படவில்லை. சரியா? அதாவது இந்த ஓவியத்தில் ஒளிவட்டம் காண்பிக்கப்படவில்லை. முப்பரிமாணத்தை காட்டுவதற்கென்று வர்ணங்களை சிறப்பான முறையில் உபயோகிச்சிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது மாணவர்களே. இதுதான் அந்த புல்வெளியில் மடோனா என்ற அந்த ஓவியமாகும். பார்த்தால் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அதாவது புல்வெளியில் மடோனா என்ற அந்த ஓவியத்தில் 2 பாடகர்களும் ஒரு பெண்ணும் இருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருப்பது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தூரக்காட்சி இயல்புகளுடனான தரை தோற்ற காட்சியில் தாவரங்கள் மலர்களை கொண்ட கிராமிய பின்னணியில் சாதாரணமான ஒரு பெண் சித்தரிக்கப்பட்டிருப்பது இந்த ஓவியத்தின் சிறப்பான அம்சமாகும். அதாவது அந்த தூரசன காட்சியோட ஒரு தரை தோற்ற காட்சியில் தாவரங்கள் மலர்கள் கொண்ட ஒரு இடம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதோட அதில் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை பெண் போன்றவர் இதிலே சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அன்னை மரியாளை பூரித்த உடலுடனும் மென்மையும் இரக்கமும் ததும்பும் முகத்துடன் உணர்வுகளை காட்டும் வகையிலும் சித்தரிக்க கலைஞர் முயற்சித்துள்ளார். அதாவது இந்த புல்வெளியில் மடோனா என்ற இந்த ஓவியத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெண்ணானவர் யாரெனில் அன்னை மரியாள். இது உங்களுக்கு பார்த்தவுடனே விளங்கியிருக்கும். பொதுவாக இந்த ஐரோப்பிய கால மறுமலர்ச்சி கால ஓவியங்கள் கிறிஸ்தவ கருப்பொருளை அடிப்படையாக கொண்டது. எனவே இது நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இதை உங்களுக்கு பார்த்தவுடனே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. இது ஒரு கிறிஸ்தவ கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட புல்வெளியில் மடோனா என்ற அந்த ஓவியம். இந்த ஓவியத்தின் மத்தியில் இருக்கின்ற அந்த பெண்ணானவர் புனித மரியாள், கன்னி மரியாளை தான் சித்தரிக்கப்படுகின்றது நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது இந்த அன்னை மரியாளானவர் பூரித்த உடலோடையும் மென்மையான இரக்கம் ததும்பும் முகத்தோடையும் உணர்வுகள் வெளிப்படுமாறு சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த ஓவியம் தற்போது எங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பிரான்சின் லூவர் நூதன அரும்பொருட்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே. ரபாயின் சல்சியோ அவர்களுடைய மடோனா டெலா சேதியா, மடோனா டெலா சேதியா என்ற ஓவிய படைப்பு பற்றி இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். இதுவும் ஒரு மடோனா ஓவியம் சார்ந்ததுதான். அதை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த ஓவியத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும், ஒரு வட்ட வடிவத்திலே இருக்கின்றது. அதாவது வட்ட வடிவத்தில் இருக்கின்றது என்றால் உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். வட்ட வடிவ தளத்தின் மீது இது வரையப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதாவது வட்ட வடிவ தளத்தின் மீது வரையப்பட்டிருக்கின்ற அதாவது வட்ட வடிவ தளத்தின் மீது வரையப்பட்டிருக்கின்ற இந்த ஓவியமானது அன்னை மரியாளுடன் அணைக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ள இயேசு பாலகனையும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் ஜோன் பப்ரிஸ் பாலகனையும் காட்டுகின்றது. அதாவது வட்ட வடிவ தளத்தின் மீது இது சிறப்பான முறையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இந்த மடோனா டெலா சேதியா என்ற ஓவியம். இந்த ஓவியத்திலே அன்னை மரியாளானவர் இயேசு பாலகனை அணைத்தவாறு இருக்கின்றார். அதை பார்த்து கொண்டு யார் இருக்கின்றார் என்றால் ஜோன் பப்ரிஸ். அதை நீங்கள் பார்ப்பதனூடாக இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இங்கு பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே 3 உருவங்களும் அண்மை காட்சியாக ஒரே தளத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அன்னை மரியாள் அணைத்து கொண்டிருப்பதும் அதே நேரத்திலே அந்த ஜோன் பப்ரிஸ் என்பவர் அதனை பார்த்து கொண்டிருக்கவாறான 2 நிகழ்வுகளும் ஒரே சந்தர்ப்பத்தில் அண்மையில் சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. மனித உடலின் மேனி அழகும் ஆடைகளின் விரிவான இயல்புகளும் நன்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதில் இருக்கின்ற அந்த மனித உருவ அமைப்புகளும் அந்த உடல்ற அழகும் அந்த அவர்கள் உடுத்தியிருக்கின்ற ஆடைகளின் விரிவான இயல்புகளும் அந்த ரேகைகள் மடிப்புகள் எல்லாம் தெரியத்தக்கதாக இந்த ஓவியமான சித்தரிக்கப்பட்டிருந்தமை ஒரு தனித்துவமான ஒரு அம்சமாக கொள்ளப்படுகிறது மாணவர்களே. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் மரியா டெலா சேதியா என்ற ஓவியம் பற்றி. அன்னை மரியாளின் கருணையும் இரக்கமும் பாடகர்களின் மென்மையான செல்லமான வனப்பான இயல்புகளும் யதார்த்தபூர்வமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அன்னை மரியாளின் கருணை இரக்கம், ஒரு தாயானவர் அணைக்கும் போது தானாகவே ஒரு இரக்க சுபாவம் வந்துவிடும் என்று கூறுவார்கள். அதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள். அதே போல இதிலே அந்த இயேசு பாலகனை அணைத்து வைத்திருக்கும் அந்த அன்னை மரியாளும் ஒரு இரக்கம் ஒரு மென்மையான தன்மையும் இதிலே வெளிப்படுகின்றது மாணவர்களே. அத்தோடு அந்த பாலகர்கள் அதாவது ஜோன் பப்ரிஸ் மற்றும்
இயேசு பாடுகின்ற முகத்தை கூட பார்த்தீர்கள் என்றால் ஒரு மென்மையான செல்லமான வனப்புன்னு ஒரு அழகான இயல்போட சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. ரபாயலின் ஏனைய மடோன ஓவியங்களில் காணப்படும் விரிவான பின்னணி தரை தோற்ற காட்சிகளுக்கு பதிலாக இந்த ஓவியத்தின் பின்னணி ஆழமாக காட்டப்படவில்லை. அதாவது ரபாயல் சல்சியோன்ற ஏனைய மடோன ஓவியங்களை பார்த்தீர்கள் என்றால் ஒரு பின்னணி தோற்றம் தரை தோற்ற இயல்புகளும் ஆழமாக காண்பிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஏற்கனவே பாறை மேல் கண்ணி என்று அந்த ஓவியத்தினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், அவதானித்திருக்கிறீர்கள் மாணவர்களே. அதே போல ஆனால் இது அவ்வாறு இல்லை, இது அதற்கு விதிவிலக்காக இருக்கிறது. அதாவது மடோனா டெலா சேதியா என்ற இந்த ஓவியமானது ஒரு ஓவியத்தின் பின்னணியானது ஆழமாக காண்பிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாறாக இந்த ஓவியமானது இருண்ட வர்ணத்தில் காட்டப்பட்டிருப்பதை நீங்கள் தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இவ்வளவு நேரமாக வெளிநாட்டு ஓவிய கலைஞர்கள் பற்றி பார்த்திருந்தோம். இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போவது இதை நாங்கள் ஏலவை கற்ற அந்த இலங்கை கலைச்சங்க ஓவியர்கள் பற்றி நாங்கள் அவர்களுடைய வினாக்கள் பற்றியும் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம் மாணவர்களே. நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தரம் 10 நாங்கள் ஏலவை கற்ற இலங்கை கலைஞர்கள் தொடர்பான வினாக்கள் இதிலே பார்க்க போகின்றோம். வினாக்களையும் அதற்கான விடைகளையும் நாங்கள் ஒரே நேரத்தில் இதிலே பார்க்க போகின்றோம். தெளிவாக அவதானித்து குறித்து கொள்ளுங்கள் மாணவர்களே. முதலாவதாக பார்க்கலாம் மாணவர்கள். இதில் கூறப்பட்டிருக்கின்றது, எல்லா வினாக்களுக்கும் இவ்வினாத்தாளிலேயே விடை எழுதுக. கீழே தரப்பட்டுள்ள ஒளிப்படத்தை பயன்படுத்தி 1 தொடக்கம் 5 வரையுள்ள வினாக்களுக்கு விடை தருகின்றவாறாக இருக்கிறது. மாணவர்களே, எப்பொழுதும் தலைப்பை வினாக்களை தெளிவாக அவதானித்து தான் நீங்கள் விடைகளை கொடுக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் அந்த வினாவிற்கான புள்ளிகளை இழக்க நேரிடும் மாணவர்களே. தெளிவாக அவதானித்துக் கொண்டிருங்கள். நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம் இலங்கை கலைஞர்கள் எம். சார்லிஸ், சோலியஸ் மெண்டேஸ், ஜோர்ஜ் கீட் போன்றவர்களை கற்றிருக்கின்றோம். அதனை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் தான் இதிலே தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை அவதானித்து விடைகளை நீங்கள் குறித்து வைத்திருங்கள் மாணவர்களே. இதிலே பார்த்தீர்கள் என்றால் முதலாவதாக வினவப்பட்டிருக்கின்றது, இந்த ஓவியத்தை வரைந்தவர் யார்? இதை பார்த்தவுடனே உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, இது என்ன ஓவியம்? அதாவது எம். சார்லிஸ் அவர்களால் வரையப்பட்ட சித்தார்த்தர் தாமரை மலர் மீது நடந்து வருதல் என்ற ஓவியம்தான் இதிலே வரையப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதாவது அப்போ இதனை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த முதலாவது வினாவிற்கான விடை, இந்த ஓவியத்தை வரைந்தவர் யார்? எம். சார்லிஸ். எம். சார்லிஸால் வரையப்பட்ட ஒரு அழகான ஒரு ஓவியம்தான் இந்த தாமரை பூ மீது சித்தார்த்தர் நடந்து வருதல் என்ற ஓவியம். இரண்டாவது வினாவிற்கான விடையை நான் கூறிவிட்டேன். அதாவது தாமரை மலர் மீது அல்லது தாமரை பூ மீது சித்தார்த்தர் நடந்து வருதல். அடுத்து இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ள நுட்பமுறை யாது? அதாவது அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், இந்த ஓவியம் வரையப்பட்டிருக்கின்ற நுட்பமுறை யாது என்றவாறான இந்த வினா அடுத்ததாக தொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதாவது இந்த தாமரை மலர் மீது நடந்து வருதல் என்ற இந்த ஓவியமானது கீழைத்தேய மேலைத்தேய இயற்கைவாத ஓவியங்களை தழுவிதான் இந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதாவது கீழைத்தேய மேலைத்தேய ஐரோப்பிய ஓவிய பாணியை பின்பற்றித்தான் இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த ஓவியத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நிறங்கள், அதாவது இந்த ஓவியத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நிறங்கள் யாவை என்றவாறாக அடுத்த வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதாவது மாணவர்களே, அடுத்ததாக வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஓவியத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நிறங்கள். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு தெரியும், இருண்ட மஞ்சள் வர்ணம். அடுத்த பிரதான பாத்திரங்களை காண்பிப்பதற்காக வெளிச்சமான வர்ணங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த செந்நிறமான வர்ணங்களும் அதிக அளவில் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இதனை நீங்கள் குறித்து வைத்திருங்கள். அடுத்ததாக இந்த ஓவியத்தில் காணப்படும் கலைத்துவ பண்புகள் இரண்டினை குறிப்பிடுகின்றவாறு காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஓவியத்தின் பின்பகுதி வழியானது தூரகாட்சி நிலத்தோற்ற இயல்போட காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாணவர்களே, இதில் நீங்கள் இந்த வினாவில் தொடுக்கப்பட்டிருப்பது போல இந்த ஓவியத்தில் காணப்படுகின்ற கலைத்துவ பண்புகள் 2 கேட்கப்பட்டிருக்கிறது. சரியாக குறித்து கொள்ளுங்கள். ஓவியத்தின் பின்பகுதி வழியானது தூரக்காட்சி இயல்புகளுடன் நிலத்தோற்ற காட்சிகளை கொண்டிருக்கிறது. ஓவியத்தின் பின்பகுதி வழியானது தூரக்காட்சி இயல்புகளுடன் நிலத்தோற்ற காட்சிகளை கொண்டிருக்கிறது. அடுத்த இயல்பாக காண்பிக்கப்பட்டிருப்பது என்னவென்றால் முன்பகுதி, இடைப்பகுதி,
பின்பகுதி என்றவாறாக தளத்தின் மீது தூரக்காட்சி இயல்புகளின்படி உருவங்களின் நிகழ்வுகளும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே புரியும் மாணவர்களே, அந்த ஓவியமானது முன்பகுதி, இடைப்பகுதி, நடுப்பகுதியாக, அதாவது பின்பகுதி என்றவாறாக தளத்தின் மீது தூரதர்சன காட்சி காண்பிக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். அதனையும் இந்த இயல்பினூடாக நீங்கள் இதிலே இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து இயற்கைவாத பாணியில் இந்த ஓவியம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் ஒரு இயல்பாக நீங்கள் இதிலே குறித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. இயற்கைவாத பாணியில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வினாவாக 6 தொடக்கம் 10 வரையுள்ள வினாக்களுக்கு சரியான விடை எழுதுக. 6 தொடக்கம் 10 வரையுள்ள வினாக்களுக்கு சரியான விடை எழுதுக என்றவாறான வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி நாங்கள் பார்க்கலாம் மாணவர்களை. தொடர்ந்து பௌத்த ஓவியங்களை வரைந்த ஜெர்மனிக்கு அனுப்பி அவற்றை லித்தோ அச்சுமுறையில் அச்சிட்டு சிங்கள பௌத்த மக்களுக்கு விநியோகித்த கொழும்பு கால கலைஞர் யார்? பௌத்த ஓவியங்களை வரைந்து ஜெர்மனிக்கு அனுப்பி அவற்றை லித்தோ அச்சுமுறையில் அச்சிட்டு சிங்கள பௌத்த மக்களுக்கு விநியோகித்த கொழும்பு கால கலைஞர் யார் என்றவாறாக வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொழும்பு கால கலைஞர் என்றவர் யார் என்றால் இந்த இலங்கை தேசிய கலைஞர்கள் ஒருவரான எம் சார்லிஸ். எம் சார்லிஸ் தான் இந்த பௌத்த ஓவியங்களை வரைஞ்சு ஜெர்மனிக்கு அனுப்பி அதனை லித்தோ அச்சுமுறையில் அச்சிட்டு மக்களுக்கு விநியோகிச்சிருக்கிறார். அதுதான் இதிலே வினவப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இதற்கான விடை எம் சார்லிஸ். கவனமாக குறித்து கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்த வினாவாக 7வது வினா, எம் சார்லிஸ் அவர்களினால் லித்தோ அச்சுமுறையில் அச்சிட்டு வெளியிடப்பட்ட முதல் ஆக்கம் எது? மீண்டும் கூறுகிறேன், எம் சார்லிஸ் அவர்களினால் லித்தோ அச்சுமுறையில் அச்சிட்டு வெளியிடப்பட்ட முதல் ஆக்கம் யாது? மாணவர்களே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் கற்பித்திருக்கின்றேன். எம் சார்லிஸ் அவர்கள் விகாரை ஓவியங்கள், லித்தோ அச்சுமுறை ஓவியங்கள் என்று 2 வகையான ஓவியங்களை வரைந்திருக்கின்றார். அதிலே ஒன்றுதான் இந்த லித்தோ அச்சுமுறை ஓவியம். லித்தோ அச்சுமுறையில் ஓவியத்திலே இவர் முதலாக வரைந்த ஓவியமானது யாதெனில் அந்த சீவிலி பிக்கு என்ற இந்த ஓவியம். அதாவது எம் சார்லிஸ் அவர்களால் முதலாக வரையப்பட்ட அந்த லித்தோ அச்சுமுறை ஓவியம் யாதெனில் சீவிலி பிக்கு என்ற ஓவியம். இந்த ஓவியமானது மக்களுக்காக, அந்த பௌத்த மக்களுக்காக, பௌத்த மதம் சார்பான ஓவியமாக அனைவரிடத்திலும் பிரசுரிக்கப்பட்டது. அடுத்த வினாவாக மாணவர்களை நீங்கள் காணலாம். எம் சார்லிஸ் வரைந்த ஓவியங்கள் காணப்படும் பௌத்த விகாரைகள் 2 குறிப்பிடுக. மீண்டும் கூறுகிறேன், எம் சார்லிஸ் வரைந்த ஓவியங்கள் காணப்படும் பௌத்த விகாரைகள் 2 குறிப்பிடுக என்றவாறாக அடுத்த வினா இதிலே கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் வரைந்த ஓவியங்கள் பௌத்த விகாரைகள் பல இருக்கிறது, 4, 5 என்று இருக்கிறது. அதனை நாங்கள் 2 தான் கேட்கப்பட்டிருக்கிறது. எனினும் நான் அனைத்தையும் இதிலே உங்களுக்கு கூறுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். கொழும்பு மாளிகாகந்த விகாரை, கொழும்பு மாளிகாகந்த விகாரை, கரகம்பிட்டிய சுபோதாராமிய விகாரை, கரகம்பிட்டிய சுபோதாராமிய விகாரை, மத்துகம பாந்திய ஸ்ரீ மங்களராமிய விகாரை, மத்துகம பாந்திய ஸ்ரீ மங்களராமிய விகாரை, பொத்துப்பிட்டிய பூயாராமிய விகாரை, பொத்துப்பிட்டிய பூயாராமிய விகாரை என்ற விகாரைகளில் எம் சார்லிஸ் அவர்கள் ஓவியங்களை வரைந்திருக்கிறார் மாணவர்களே. அடுத்த வினாவாக பார்க்கலாம் மாணவர்களே. கிபி 1923ஆம் ஆண்டளவில் எம் சார்லிஸ் அவர்களினால் லித்தோ அச்சுமுறையில் அச்சிட்டு வெளியிட்ட 2 ஓவியங்களை குறிப்பிடுக என்றவாறாக இதிலே அடுத்த வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அதாவது அடுத்த வினா யாதெனில் 9வது வினா, கிபி 1923ஆம் ஆண்டளவில் எம் சார்லிஸ் அவர்களினால் லித்தோ அச்சுமுறையில் வரையப்பட்டு விநியோகிக்கப்பட்ட 2 ஓவியங்கள், அதாவது வெளியிடப்பட்ட 2 ஓவியங்களை குறிப்பிடுக என்றவாறாக வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான விடையும் கூறுகின்றேன், மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள் மாணவர்களே. அதாவது
சீவிலி பிக்கு, சீவிலி பிக்கு, அடுத்து தாமரை பூவின் மீது நடந்து வருதல். தொடர்ந்தும் அடுத்த வினாவாக மாணவர்களே, இளவரசன் சித்தார்த்தனும் தாயாரும் என்ற ஓவியத்தினை எம். சார்லிஸ் அவர்கள் எப்பாணியை தழுவி வரைந்துள்ளார்? மீண்டும் கூறுகிறேன், இளவரசன் சித்தார்த்தனும் தாயாரும் என்ற ஓவியத்தினை எம். சார்லிஸ் அவர்கள் எப்பாணியினை தழுவி வரைந்துள்ளார்? அதாவது இதற்கான விடையானது குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, கீழே தேய மேலே தேய இயற்கைவாத ஓவிய பாணியை தழுவி இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. கீழே தேய மேலே தேய இயற்கைவாத ஓவிய பாணியை தழுவி இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது. கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவினை பார்க்கலாம் மாணவர்களே. தொடர்ந்தும் 11 தொடக்கம் 15 வரையான வாக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை இட்டு இடைவெளிகளை நிரப்புக. 11 தொடக்கம் 15 வரையான வாக்கியங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை இட்டு இடைவெளிகளை நிரப்புக என்றவாறு அடுத்த வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது. அவதானித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. கவனமான முறையில் வாசித்து விளங்கிக் கொண்டு விடைகளை அளிக்க வேண்டும். அடுத்து, கொழும்பு கழனி விகாரை புதிய மண்டப ஓவியங்களை வரைந்த ஓவியர் டேஸ் என்பவர் ஆவார். முதலாவது வினா 11வது வினா, கொழும்பு கழனி விகாரை புதிய மண்டப ஓவியங்களை வரைந்த ஓவியர் டேஸ் என்பவர் ஆவார். யார்? அதற்கான விடை யாதெனில் சோலியஸ் மெண்டிஸ். அதற்கான விடை யாதெனில் சோலியஸ் மெண்டிஸ். 12வது வினா, சோலியஸ் மெண்டிஸ் கலைஞனால். 12வது வினா, சோலியஸ் மெண்டிஸ் எனும் கலைஞனால் மாவில சுமண குசுமாராமிய விகாரையில், சோலியஸ் மெண்டிஸ் என்ற கலைஞனால் மாவில சுமண குசுமாராமிய விகாரையில் வரையப்பட்ட டேஸ் என்ற உருவம், 2 டேஸ், அதாவது 2 இடைவெளிகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 விடைகள் உள்ளடங்கும் மாணவர்களே. டேஸ் எனும் உருவம் படைப்பு இவரது முதல் ஆக்கமாகும். அதாவது சோலியஸ் மெண்டிஸ் கலைஞனால் மாவில சுமண குசுமாராமியவில் வரையப்பட்ட டேஸ் எனும் உருவம் எனும் படைப்பும் இவரது முதல் ஆக்கமாகும். மன்னிக்கவும் மாணவர்களே, 2 விடைகள் அல்ல, ஒரு விடைதான். இதில் டேஸ் 2ஆக காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது 2 இடைவெளிகள் அல்ல, ஒரு இடைவெளிதான். இதற்கான விடை யாதெனில் எதிர்காலத்தில் புத்தராக இருக்கும் புத்தரின் உருவம். எதிர்காலத்தில் புத்தராக இருக்கும் புத்தரின் உருவம் என்ற ஓவியம்தான் இவரால் மாவில சுமண குசுமாராமிய விகாரையில் வரையப்பட்ட முதலாவது ஓவியம். அடுத்த வினாவாக 13வது வினா, இலங்கைக்கு புனித தந்தத்தை கொண்டு வரும் காட்சியை மையமாக கொண்டு, இலங்கைக்கு புனித தந்தத்தை கொண்டு வரும் காட்சியை மையமாக கொண்டு சோலியஸ் மெண்டிஸினால் வரையப்பட்ட ஓவியம் டேஸ் ஆகும். இலங்கைக்கு புனித தந்தத்தை கொண்டு வரும் காட்சியை மையமாக கொண்டு சோலியஸ் மெண்டிஸினால் வரையப்பட்ட ஓவியம் டேஸ் ஆகும். அதற்கான விடை என்னவென்றால் கேமமாலாவும் நந்தகுமாரனும். அதாவது கேமமாலாவும் தந்தகுமாரனும் புனித தந்தத்தை இலங்கைக்கு கொண்டு வருதல். அடுத்தது 14வது வினா, கேமமாலாவும் தந்தகுமாரனும் வருகை எனும் காட்சியில் கேமமாலாவும் தந்தகுமாரனும் டேஸ் வேடம் பூண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதாவது 14வது வினா, கேமமாலாவும் தந்தகுமாரனும் வருகை எனும் காட்சியில் கேமமாலாவும் தந்தகுமாரனும் டேஸ் வேடம் பூண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதற்கான விடையாக
துறவு வேடம், அதாவது கேமமாலாவும் தந்தகுமாரனும் துறவு வேடம் பூண்டுதான் இந்த புனித தந்ததாதுவினை மறைத்து வருவதாக நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம் மாணவர்களே. அதற்கான விடை துறவு வேடம் என்பதாகும். மாணவர்களே, நான் கூறிய விடயங்களை தெளிவாக நீங்கள் குறித்திருப்பீர்கள் மாணவர்களே. ஆகவே கூறுகின்றேன், இனி தொடர்ந்தும் ஏனைய வகுப்புகளில் ஏனைய வினாக்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து கற்கக்கூடியதாக இருக்கும். தரம் 11க்குரிய சித்திரக்கலை பாடங்களை நாங்கள் தொடர்ந்து கற்கலாம். அத்துடன் ஏலவே கற்ற பாடங்களுக்கான வினாக்களையும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.